ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். கடந்த நாட்களெல்லாம் நீர் எங்களை கண்ணின் கருவிழியை போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து காப்பாற்றி நீர் எங்களை தூக்கி சுமந்து வந்த எல்லா வழிகளையும் நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி சொல்லும்படியாய் இந்த பரிசுத்தமான நாளிலும் ஆண்டவரே உம்முடைய நாளிலே நாங்கள் ஆவிக்குள்ளாகி ஆராதிக்க இந்த கிருபையாக இந்த நாள் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் என்று யோவான் அப்போஸ்தலன் சொல்வது போல ஆவியோடும் கருத்தோடும் ஆராதிக்க, ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க, தேவநாமத்தை மகிமைப்படுத்த இந்த நாளிலே நல்ல வெளிப்படுத்தல் தரிசனங்கள் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தி இன்னும் முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆலயத்தை தேடி வருகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற அந்த வார்த்தையின்படி எல்லாருக்கும் அதனுடைய குறைவுகளில் நிறைவாக்கி தேவ நோக்கத்தை பூர்ணமாய் உடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பாடப்படும் பாடல்கள் ஆண்டவரே ஆவியோடும் கருத்தோடும் பாடவும், கருத்தோடு ஜெபித்து உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும். தூரத்திலும் சமீபத்திலிருந்து வர வேண்டிய உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் வாஞ்சியோடு தாகத்தோடு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவோம் என்ற இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்து என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோத துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோத துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறைவும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறைவும் தீர்த்தீர், தொல்லையாவும் தொலைத்தீரே. யாவும் அறுத்தீரே, யாவும் அறுத்தீரே. அலையும் என்னையும் நீத்தீரே. சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன்.
ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிறுசிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிறுசிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. பகலோ நித்தியமாய் எல்லாம் பகலோ நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஆண்டவரே, ஒரு விசை உங்கள் சமூகத்தில் கடந்து வரும்படியாய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை கூட்டி சேர்த்தமுடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாடல்கள், நல்ல ஆராதனைகள், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டிரு. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் எங்களை வெறுமையாய் திருப்பி அனுப்பிவிட உமக்கு மனசு வராத ஆண்டவரை நாங்கள் சோர்ந்து போவோம் என்பதை தெரிந்து உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களை பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, ஆறுதல் படுத்தி, தேற்றி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான நேரம் முழுவதும் நேர் எங்களை ஆட்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் கடைசி நாட்களிலே உம்முடைய வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நாங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது எவ்வளவு நிச்சயம் என்பதை அறிந்து இவைகளையெல்லாம் விட்டு நாங்கள் விலக வேண்டும் என்பதை கற்றுத்தந்து அவைகளின்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்ய எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். தேவ கிருபைகளுக்காய் கோடாக்கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை யாவரும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விசை உங்கள் மத்தியிலே கடந்து வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தரை அடியனுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்லி நான் தேவனுடைய வசனத்துக்கு நேராய் உங்களை அழைத்து கொண்டு போக நான் விரும்புகிறேன். 95வது ஆண்டுக்கு முன்பு, கரெக்டாக வருஷம் மறந்து விட்டது, 95வது ஆண்டுக்கு முன்பு ஒரு மே மாதம் எப்பொழுதும் போல் நாங்கள் ஒரு 10-15 நாட்கள் தூத்துக்குடி இப்படி சில இடங்களுக்கு போய் எங்கள் மாமியாரை உயிரோடு இருந்தாங்க, அவங்களையும் சில சகோதரி பார்த்து விட்டு வருவது என்னுடைய ஒரு வழக்கம். அதுக்கப்புறம் நடுவுலலாம் யாரும் போகவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஷெட்யூல் படி 95க்கு முன்பு, ஆனால் வருஷம் தெரியல. அப்படி போகும்போது தூத்துக்குடி போனோம். ஆனால் சண்டே மேக்சிமம் எங்கே இருந்தாலும் என்னுடைய சபைக்கு நான் வந்துடுவேன். ஒரு சண்டே மட்டும் பாஸ்ட் இடத்துல பர்மிஷன் கேட்டுக்கொண்டு அங்கே போனோம். அங்கே எப்பொழுது போனாலும் அவங்க போகிற அபிராமி நகரில் இருக்கிற டிபிஎம் சர்ச்சினுடைய ஃபெய்த் ஹோமுக்கு தான் போவோம். முதலாவது நானும் எங்கள் மாமியார் அவங்களும் கிளம்பிடுவோம். முதல் போயிட்டு கடைசியாக நாங்கள் தான் வருவோம். அப்படி போகும்போது போய் எப்பொழுதும் போல் இந்த காணிக்கைப்பட்டி இருக்கிற அப்படிப்பட்ட பகுதியில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். நல்ல பெரிய போதகர், பெருசுனா ரொம்ப பெரிய போதகர், அவர் உட்கார்ந்து ஆராதனை ஆரம்பித்து கொண்டிருந்தார். எப்பொழுது நான் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்குறது அதெல்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கிடையாது. நல்ல கண்ணை இருக்குமா மூடிட்டு தான் இருப்பேன். ஆனால் அவரை பார்த்த உடனே அவரை பார்க்கணும் போலவே இருந்துச்சு. நல்ல கருப்பு, ஆனால் அந்த முகத்தில் ஒரு பெரிய பிரைட்னஸ் இருந்துச்சு. அதனால் அப்படியே கண்ணை திறந்து மெதுவாக அவரை நான் என்ன செஞ்சேன், பார்த்துக்கிட்டே இருந்தேன். பயத்தில் மூடிக்கிட்டேன். அப்புறமா கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒரு 5 நிமிடம் 10 நடந்த சம்பவம் ஏதோ ஆவியானவர் உங்கள் பிரயோஜனத்துக்காக மாத்திரம் சொல்லுகிறார் என்பது எனக்கு நல்லா தெரியுது. ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி
சிஸ்டர்ஸ் எல்லாம் பாடிக்கொண்டிருந்தாங்க. எல்லாம் அபிஷேகத்தில் நிறைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்படி கார்னரில் பிரதர் உட்காந்துருக்கிற இடத்துல உட்காந்துருக்கிறபடினால இந்த கேப்பில் என்ன செஞ்சார், அப்படியே ஒரு உருவம் போகிற மாதிரி நல்லா தெரிஞ்சிச்சு. நான் கூட தேவ சபையில் தேவன் அசைவாடி என்னை அப்படியே நடத்துகிறாரு நினச்சிட்டு கண்ணை திறந்து பார்த்தா அந்த போதகர் இப்படி கையை வச்சுட்டு இப்படி நடந்து போனது அப்படியே பார்த்தேன். அது வரலும் போயிட்டு அது வரலும் திரும்ப வந்தார். 2-3 தடவை இப்படி நடந்தார். எதுக்குடா இப்படி நடக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு இருந்தேன். கையில் இந்த சைஸுக்கு நல்ல பெரிய பெரம்பு, நடந்த சம்பவம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. தயவுசெய்து நல்ல பெரிய பெரம்பு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தார். வாலிப தம்பி தங்கச்சிங்கெல்லாம் கண்ணை திறந்து பார்க்குறது சில இடங்களில் இயற்கை, நீங்கள் இல்லை நல்ல பிள்ளைங்க. அப்படி பண்ணும்போது பலார்னு அடித்தார். என் கண்ணால் பார்த்தேன், நடுங்கி போயிட்டு இப்படி கண்ணை திறந்து பார்த்தா அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் சொல்லத்துக்கு வேண்டாம். வர்றது வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு அபிஷேகத்தில் நிறையிறதில்ல, ஒரு அந்நி பாஷை பேசுறதில்ல, கையை தட்டுறதில்ல, விட்டு வெளுன்னு வெளுத்துட்டாரு. சோத்துறோம்னு அபிஷேகத்தில் நிறைஞ்சாங்க. அப்போ தானே நடந்த சம்பவம். என் வாழ்க்கையில் இதுவரை அப்படிப்பட்டவரை பார்த்ததில்லை, இனி பார்ப்பேனான்னு எனக்கு தெரியாது. நான் யோசனை பண்ணி பார்த்தேன். ஸ்கூலில் அடிப்பாங்க, சேட்டை பண்ணால் இதெல்லாம், சர்ச்சில் அபிஷேகத்தில் நிறையாதவங்க, கண்ணை திறந்து பார்க்குறவங்க, வேடிக்கை பார்க்குறவங்களாம் விட்டு நல்ல பெரம்பு, மூங்கில் பெரம்பு, சோத்துறோம்னு அபிஷேகத்தை நிறைஞ்சதை பார்த்த உடனே நான் நடுங்கி போயிட்டேன். நான் ரியலி சொல்கிறேன்னே, நடுங்கி போயிட்டு நான் யோசனை பண்ணி பார்த்தேன். வாரத்துக்கு வர்றது ஒரு நாள் அபிஷேகத்தை நிறையதில்லை. எப்படி எதிர்காலத்தில் ஜெயமுள்ள ஜீவையும் செய்வேன், எப்படி உன் வாழ்க்கையை நான் ஜெயிப்பேன்னு சொல்லி அவர் சொன்ன சில வார்த்தைகளும் பார்க்கும்போது உள்ள நடுங்கி போயிட்டேன். அப்போ தானே பவுல் சொன்ன ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 4:15 வாசிப்போமா? பிரசங்க வாக்கியம் அல்ல, அந்த வார்த்தை வாசிங்களேன். எவ்வளோ அழகாக பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 4:15. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் இந்த டீச்சர்ஸ் உங்களுக்கு இருந்தாலும், தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, தகப்பன்மார் அநேகர் உங்களுக்குள் இல்லையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். அப்படின்னா அந்த ஊழியக்காருக்கு என்ன மனசு தெரியுமா? என் சபை மக்கள் அத்தனை பேர் என்ன செய்யணும்? ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். வாலிப தம்பி தங்கச்சிங்க உலகத்தையும் மாமிசத்தையும் பிசாசையும் ஜெயிக்கணும். எதிர் வருகிற வாரத்தில் எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ, எங்கே போவாங்களோ, எப்படி இருப்பாங்களோ, இந்த வருகிற இந்த ஒரு நாள் அவங்க யூட்டிலைஸ் பண்ணி கொள்ளணும்னு சொல்லுகிற அந்த பாரம் அந்த ஊழியக்காரனுக்கு இருந்தபடினால நான் ரொம்ப ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு அதை முடிச்சுட்டு அந்த பாஸ்டர்கிட்ட போய் பேரெல்லாம் தெரியாது, உண்மையாக சொல்லிடுறேன். அந்த சம்பவம் மட்டும் என் மனசை விட்டு விலகவே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட. அப்போ யோசனை பண்ணி பாருங்களேன், நம்ம வருகிறது வாரத்துக்கு ஒரே ஒரு நாள், அதுக்கு அடுத்த சண்டே வரலும் நீங்களும் நான் எதை ஃபேஸ் பண்ண போகிறோம்? இன்றைக்கி உலகம் எல்லாம் ரொம்ப நல்ல பர்ஃபெக்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இருக்கிற மக்களை எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க நினைக்கிறீங்களா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பூமி சீர்கெட்டதாக இருந்தது, ஜனங்கள் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட நாட்டில் நம்ம வாழ்கிறோம், எவ்வளவு காரியங்கள் நம்ம மோதி நம்மளை கரைப்படுத்துகிறது, தீட்டுப்படுத்துகிறது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் நானும் வரும்போது ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் வீட்டிலையோ சர்ச்சிலையோ ஆராதிக்கும் போது நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபிக்கும் போது ஏசாயா 10:27 சொல்லுகிறது, அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி நீங்கள் அப்படி வளர வேண்டும் என்று, கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கிற யூதா ஜனங்களைப் போல் நீங்கள் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால இன்னும் ஒரு விஷயங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. நீங்கள் இந்த சம்பவத்தை மறந்துடாதீங்க. எல்லாம் அபிஷேகத்தில் நிறைஞ்சி நல்ல அன்னை பாஷை பேசி கண்ணை மூண்டிங்கன்னா எந்த சூழ்நிலை கண்ணை திறக்காதபடிக்கு அந்த 1-1.25 மணி நேரம் அந்த மகிமைக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் போது நான் நிச்சயமாக சொல்கிறேன், உலகம் நம்ம ஒன்றும் செய்யவே முடியாது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். சங்கீதக்காரன் சொல்லும்போது, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மீது பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன் என்று சங்கீதம் 41:11 சொன்ன வார்த்தையின்படி ஜெயிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஒரு 50 நிமிடங்கள் இருக்கு, நல்லா கவனிங்க. இந்த நாளிலே நான் எதை குறித்து பிரசங்கிக்க வேண்டும்? பிரசங்கிக்காத நிறைய பிரசங்கத்தை பரிசுத்த ஆவியாளர் கற்றுக் கொடுத்தார். எல்லாம் தேடி உட்கார்ந்து இருக்கும் திடீரென்று எனக்கு என் கண்ணுக்கு முன்னாடி வந்த ஒரு காரியம், இன்னும் ஒரு 10 வாரம் இருக்கிறது, இன்னும் ஒரு வாரம்
ப்ளஸ் அதில் ஒரு 9 வாரம் 10 வாரம் இருக்கிறது. இந்த வருஷத்தை முடிக்க ஒரு 73 நாட்கள் இருக்கிறது. இப்பொழுதிலிருந்தே மக்களை ஒரு சுத்திகரிப்புக்கு நேராய், ஒரு சரியான ஒரு பர்ஃபெக்ஷன் நேராய் வழிநடத்த வேண்டும் என்று நான் என் ஆவியிலே ஏவப்பட்டபடினாலே எனக்கு கொடுக்கப்படுகிற தருணங்களிலெல்லாம் மீதி இருக்கிற நாட்களை எப்படி நடத்த வேண்டும் என்று ஆவியானவர் என்னை நடத்தினபடினால இன்றைக்கு நாம் கேட்க போகிற செய்தியினுடைய தலைப்பு விட்டு விலக வேண்டிய காரியங்கள். பார்ட் 1 நிறைய இருக்குது. அதை நான் 2ஆக பிரித்து கொள்ளலாம் என்று என் மனதிலே ஆவியானவர் ஏவினபடினால் எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் சொல்லவும் முடியாது. ரொம்ப கேப் ஆனாலும் நீங்களும் மறந்துடுவீங்க. ஸோ அது 2 பார்ட்டாகி சொல்ல வேண்டும் என்று இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டு சொல்ல போகிறேன். விட்டு விலக வேண்டிய காரியங்கள். பரிசுத்த ஆவியானவர் எழுதின பரிசுத்த வேதாகமத்தை பரிசுத்த ஆவியானவரே நமக்கு கற்றுத்தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான நாட்களில் வந்திருக்கிறோம்ல. நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார் என்று யாக்கோபு 5:9 நம்ம அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை உண்டு. வாசற்படி நின்று நான் என்ன செய்கிறேன்? கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். இறுக்கமாக நம்ம கதவை என்ன செஞ்சிட்டோம்? பூட்டிட்டோம். இயேசுவுக்கே திறக்கக்கூடிய ஒரு காரியம் இன்றைக்கு இல்லாதபடினால இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து என்ன செய்யுங்க? நிறுத்தி பாருங்கள். பயங்கரமான சூழ்நிலையில் தேசம் போய் கொண்டிருக்கிறது இல்லை. எதையுமே நம்மளால் டாலரேட் பண்ண முடியல, எதையும் தாங்கிக் கொள்ள முடியல. நான் பார்க்கறதுனால சொல்கிறேன். விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் பேசுவதனால அவங்களாம் பார்க்கும்போது தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். லூக்கா செல்லும்போது சொல்லுகிறார், அவங்களுடைய இருதயங்கள் எல்லாம் என்ன 21:36 என்று நினைக்கிறேன். சாரி 21:26 வானத்தின் சத்தம் உங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். நல்ல கவனிங்க. 21:26 மனுஷனுடைய இருதயங்கள் அநேக காரியங்களை நான் என்ன செய்கிறது? சோர்ந்து போகிறது. அது 2 ஆங்கிளில் சொல்கிறேன். கவனிங்க. ஒரு பக்கம் நல்ல வசதி, பணம், பட்டம், பதவி, ஆஸ்தி, அந்தஸ்து, எவ்ரிதிங் இருக்குது. அவங்களுக்கு ஒரு குறையுமே கிடையாது. இது ஒரு ஆங்கிள். அவங்க கண்ணெல்லாம் அங்கேயே போய் கொண்டிருக்கிறது. இன்னொரு ஆங்கிள் இருக்குது. கஷ்டம், கவலை, வேதனை, பிரச்சனை, பாடுகள். இப்போ பார்த்தோம் சிலருக்கு உடம்பு சரியில்லை, வியாதி வந்தால் செலவு பண்ண முடியாத அளவுக்கு காஸ்ட்லி மெடிசன்ஸு, இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள். பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, ஒழுங்காக வேலை கிடைக்கல, இப்படிப்பட்ட ஒரு ஆங்கிள். 2 ஆங்கிளில் மக்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தின்படி என்ன செய்கிறாங்க? போராடி கொண்டு பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதைத்தான் எபிரேயர் 12:1 சொன்னார். சுற்றி நெருங்கி நிற்கிற பாரத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீங்கள் பொறுமையோடு கூட ஓடக்கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக ஆல்ரெடி நமக்கு நியமிக்கப்பட்டது. இதை தாண்டி நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட காலத்தில் நான் நினச்சா, நீங்கள் நினச்சா இதை விட்டு விலகி ஓடு என்று வேதத்தில் நிறைய காரியம் இருக்குது. எதையெல்லாம் விட்டு விலக சொல்லி இருக்கிறார், எதற்காக விலக சொல்லி இருக்கிறார், ஏன் விலக சொல்லி இருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்கள் நம்ம கற்றுக்கொள்வோமானால் நீங்கள் செஞ்சிருக்கலாம், இல்லை சரியாமல் போய் அப்படி மாட்டிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் போது அதை விட்டு விலகினால் உங்களையும் என்னையும் நாம் ரட்சித்து கொள்ளலாம். வாசிக்கலாம். அஸ்திபார உபதேசம், சபையினுடைய அஸ்திபார உபதேசமாய் பேதுரு சொல்லுகிற காரியம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம், பாயிண்ட் நம்பர் 1 வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சபையினுடைய வரலாறு அப்போஸ்தலர் நிருபத்தில் தான் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அதில் தான் ஆரம்பமாகிறது. 30வது வயதிலே இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்தார். 3.5 வருஷம் என்ன செஞ்சார்? ஊழியம் செய்தார். அநேக காரியங்களை செய்தார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் தெளிவாய் வாசிக்கிறோம். அவர் மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அப்படியே வானாதி வானங்களுக்கு மேலாய் போகிறார். வானத்திலே தேவ தூதர்கள் தோன்றி அந்த மக்களை எல்லாம் பார்த்து சொல்லுகிறார்கள், கலிலேயராகிய மனுஷரே, 11வது வசனம், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே
அப்படியே மறுபடியும் உங்கள் மத்தியிலே வருவார் என்று சொல்லி அந்த வார்த்தை வருகிறது. ஆண்டவர் 1:5 சொல்லும்போது பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற 120 பேர் 10 நாட்கள் காத்திருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. 40 நாள் அளவும் அநேக திருஷ்டாந்தங்களால் தம்மை உயிரோடு இருக்கிறவராய் என்ன செஞ்சார்? காண்பித்தார் என்று சொல்லி எத்தனாவது வசனம்? 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். எல்லாம் முடிகிறது, இன்க்ளூடிங் மரியாள், இன்க்ளூடிங் அவங்க சீஷர்களை எல்லாரும் காத்திருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிகிறது. 2வது சாப்டர் ஆரம்பிக்கிறது. வானத்திலிருந்து பிதாவினுடைய பரிசுத்த ஆவியானவர் முதலாவது ஊற்றப்படுகிறார். 17 தேசத்து மக்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். பேதுருக்கு படிப்பு என்றால் என்னவென்றே தெரியாது. அவர்கள் கிரேக்கர்கள், அவர்கள் அடையாளத்தை தேடுகிறவர்கள். எல்லாரும் 17 தேசத்து மக்கள் இவங்க முகத்தை நோக்கி பார்த்து சொல்றாங்க, பேதையான மக்களிடத்திலிருந்து தேவ ஞானத்தை கேட்கிறோமே, அவங்கவுங்க நம்முடைய ஜென்ம பாஷையில் அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லி அப்படியே கலங்கி கொண்டு நிற்கிறார்கள். அப்பொழுது பேதுரு பேசுகிற பிரசங்கம் தான் 37 47 வரையில் கொடுக்கப்பட்ட சபையினுடைய அஸ்திவார உபதேசங்கள். இப்போதான் ட்ராக்ல நம்ம வரோம். அதில் ஒரு காரியத்தை மட்டும் இன்றைக்கு கற்றுக்கொண்டு எதெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று இன்னைக்கு பார்க்க போகிறோம். மற்ற உபதேசமெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். மனம் திரும்புங்கள். எத்தனை முறை சொல்லுங்க, மனம் திரும்பவே மாட்டாங்க. அது உங்களுடைய இஷ்டம். நல்லா கவனிங்க. அப்படி மனம் திரும்பினாலும் எரேமியா சொல்றது போல 3:10 படி மனம் திரும்பி இருப்பார்கள். அதை காட்டி தந்து விட்டு திரும்ப வருகிறேன். எரேமியா 3:10 வாசிங்க பார்க்கலாம். இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப மனம் திரும்புதல கள்ளத்தனமான ஒரு மனம் திரும்புதல் இருக்கு. அதுக்குள்ளார போக எனக்கு சமயம் இல்லை. அப்ப மனம் திரும்புங்கள், உங்கள் பாவங்களை பாவமே செய்யாத என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் அறிக்கையிடுங்கள், அவரிடத்திலிருந்து பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே முழுகி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவின் வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், வேறுபாடு உள்ள ஜீவியத்தை என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே சொல்லி 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 47வது வசனம் வரும்போது அப்படி ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார் என்று ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிகிறது. அதன் பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் துவங்குகிறது. பின்னாடி அதை குறித்து பார்ப்போம். அதில் ஒரு காரியம் பேதுரு சொல்லுகிற காரியம் நல்லா கவனிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நெறிகெட்ட இந்த தலைமுறையில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று நேற்று நைட்டு உட்காந்து பார்க்கும்போது அதில் போடப்பட்டிருக்கிறது. ரொம்ப அழகான வார்த்தை. ஒருவேளை உங்களுக்கு இந்த வார்த்தை மாறுபாடு உள்ள சந்ததியை இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது தெரியுமோ இல்லையோ, அந்த டிரான்ஸ்லேஷனில் நெறிகெட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒழுக்கம் இல்லாத அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகினால் நீங்கள் உங்களை ரட்சித்துக் கொள்வீர்கள். ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை சொன்னால் இன்னும் உங்களுக்கு நல்லா விளங்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொன்னால் தான் சொல்லுவேன். இப்போ பிள்ளைங்கள்லாம் இருக்குல்ல, இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? அந்த பையன் கூட இன்னும் ஈஸியாக சொன்னால் சேரக்கூடாதவர்கள், விட்டு விலகுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவங்க கூட என்ன செய்யாத, சேராதே. ஸ்கூலில் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க? அந்த பையனுடைய காரியம் என்ன சொல்ல சரியில்லை, அவங்க கூட என்ன செய்யாத, சேராத. இந்த பொண்ணுடைய காரியமெல்லாம் சரியில்லை, அந்த பொண்ணு கூட சேராத அப்படின்னு என்னத்தை விட்டு விலகுங்கள். அதான் அர்த்தம். ஒரு எலியும் ஒரு தவளையும் என்ன செஞ்சுச்சான்? ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்துச்சான். சண்டே கிளாஸ் நினச்சிக்காதீங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். யார் கூட போய் சேர்ந்து நம்முடைய ஆத்துமாவை எப்படி கெடுத்து கொள்ளுகிறோம் தெரியாமல் கூட செய்யலாம், தெரிஞ்சு செய்யலாம். அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம். ஃப்ரெண்டாக இருந்துச்சான், ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்துச்சான். நம்ம இப்படி ஃப்ரெண்டாகவே நம்ம இருக்கிறோமே, நம்ம கொஞ்சம் உடன்படிக்கை செய்து கொள்ளலாமே அப்படின்ச்சான். அப்படின்னா எப்படி செய்ய முடியும்? தவளை தண்ணீர்லையும் இருக்கும், தரையிலையும் இருக்கும். ஆனால் எலி தரையில் மட்டும்தான் இருக்கும், தண்ணீரில் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இல்லை, உன்னுடைய காலையும் என்னுடைய காலையும் சேர்த்து என்ன செஞ்சுக்குவோம், கட்டி கொள்ளுவோம். அதுதான் ஒரு உடன்படிக்கைச்சான். ஓகே அப்படின்னு சொல்லி கட்டிடுச்சான். அப்போ எலி போனால் பின்னாடி யார் போவா? தவளை. தவளை போனால் என்ன பண்ணும்? பின்னாடி எலி. இப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போச்சான். இந்த தவளைக்கு தரையில் இருந்து 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 ரொம்ப போர் அடிச்சு போனோன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டான். நேற்றெல்லாம் நல்ல மழை. அங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னு ரொம்ப குதூகலமாக போச்சான். ஆக எவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உடன்படிக்கையும் மறந்துட்டு நேராக போய் ஒரு பெரிய ஒரு ஆறுன்னு வச்சுக்கோங்களேன், ஆறில் போய் சல்லுன்னு டைவ் அடிக்க போயிருச்சான். இப்போ பின்னாடி யார் போயிருப்பா? வெரி குட். கதைன்னா இவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. பின்னாடி எலி போச்சான். எலியால் தண்ணியில் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாதுல்ல. இது பாட்டுக்கு உள்ளே போய் நல்லா டைவ் அடிக்குதான். எல்லா உடன்படிக்கையும் மறந்துருச்சான். பின்னாடி இருக்கிற எலியை எல்லாம் மறந்துச்சான். கொஞ்ச நேரத்தில் என்னாச்சுன்னா இந்த எலி அந்த தண்ணியெல்லாம் குடிச்சு என்ன செஞ்சிச்சு, செத்து போயிருச்சான். செத்து போன பிறகு என்ன போயிடணும், எலி உப்பி போயிருமில்ல, பெருசாக உப்பி போனோடனே இப்போ எலி மேலே மிதக்குது. இப்போ பின்னாடி யார் போகிறா?
வெரி குட். தவளை போதான் மேலேருந்து ஒரு கழுகு பார்த்துச்சான், ஆஹா நல்ல ஃபுட்டு நமக்கு கிடச்சிருக்குன்ட்டு நேராக மேலேருந்து வந்து அந்த எலி என்ன செஞ்சிச்சான், தூக்கிட்டு போதான். இப்போ பின்னாடி யார் போகிறா? வெரி குட். இப்படி வசனத்தை சொல்லுவீங்களான்னு பார்த்தா தவளையும் எலி நல்லா தலையாட்டி கேட்குறீங்க. பின்னாடி போய் நல்ல ஹைட்டான ஒரு மரத்தில் உட்காந்து எலியை தின்னுட்டு டமால்னு அங்கேருந்து போச்சான். இப்போ எலியும் அவுட்டு, மேலேருந்து விழுந்த தவளையும் அவுட்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் சேரக்கூடாதவைகள். சேரக்கூடாத கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்க, பார்த்துட்டீங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம சத்தியத்தில் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? மாறுபாடுள்ள நெறிக்கிட்ட இந்த தலைமுறையில் இருந்து உங்களை விலக்கி நீங்கள் ரட்சித்து கொள்ளுங்கள். இதற்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 கொரிந்தியரில் ஒரு வசனத்தை காட்டி தந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போகிறேன். 2 கொரிந்தியர் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 6ஆம் அதிகாரம் 14 வேகமாக வாசிங்க பார்க்கலாம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். கொரிந்து சபையை பற்றி நிறைய காரியத்தை நம்ம படிச்சிருப்போம். வரங்கள் எல்லாம் நிறைஞ்ச சபை, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட சபை, இப்படி நிறைய காரியங்களை 1ஆம் அதிகாரத்திலேயே வாசிக்கிறோம். அந்த சபைக்கு கொரிந்திய சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறார். இதெல்லாம் நல்லா நமக்கு தெரியும். எந்த சூழ்நிலையிலும் ஒரு விசுவாசி அவிசுவாசியுடன் கலக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அநேக காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன். நான் போய் அவங்கள என்ன பண்ணுறேன், மாற்றி அவங்கள ரட்சிப்புக்குள்ள நான் என்ன செஞ்சிடறேன், நடத்திடுறேன். கொஞ்சம் புரிகிற மாதிரி இன்டைரக்டாக சொல்கிறேன். இல்லை நான் நடத்திக்கிறேன், அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் சொல்கிற வசனம் தான், அவங்களை விட்டு நீ புறப்பட்டு பிரிந்து போய். இன்னொரு டிரான்ஸ்ல வெளியே போயிடு, அவங்கள விட்டு என்ன செஞ்சிரு, வெளியே போயிடு, அவங்க கூட என்ன செய்யாத, சேராத. நீ அப்படி போனாதான் நான் உனக்கு பிதாவாய் இருப்பேன், நீ எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ரட்சிக்கப்பட்டாச்சு, பரிசுத்தமான சபைக்கு வந்தாச்சு, பரிசுத்த ஆவியில் நிரம்பாச்சு. இன்னைக்கும் எத்தனை பேர் பழைய காரியத்தில் இருக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க, தப்புன்னு சொல்ல, சும்மா பார்க்கலாம் பேசலாம்லாம் தப்பு இல்லை. ஆனால் எத்தனை பேர் இன்னும் ஃபெல்லோஷிப் வச்சு தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தின எத்தனையோ பேரை நான் என் வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன். என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வாலிப தம்பி தங்கச்சிங்களை சொல்லுவேன், வேண்டாம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு ஒத்து வராது, நீ உன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொள்வாய், நீ உன்னுடைய ரட்சிப்பை இழந்து போயேன்னு சொன்ன. இல்லை அங்கிள், நான் அவங்கள பார்த்துக்கிறேன், அவனை எப்படியாவது நான் ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறேன், ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு போய் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தின ஏராளமான பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். அநேக ஊழியக்காரர்கள் கூட தேவையில்லாத அநேகரோடு கூட ஐக்கியப்பட்டு தன் ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போகிறார்கள். உங்களை பற்றி எப்படி பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், அதை இன்னும் விளக்கி காட்டல உங்களுக்கு, அதை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிற விசுவாசி என்பது வேற, சீஷன் என்பது வேற. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை கர்த்தருடைய வருகை தாமதிச்சா இந்த வருஷம் முடிவுக்குள்ள கிடைக்கிற சான்ஸில் உங்களுக்கு நான் நல்லா சொல்லித்தர ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. அதே போல் ஊழியக்காரர்கள் வேற, பரிசுத்தவான்கள் வேற. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பகுத்து பார்க்கும்போது தான் அந்த விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் ஆத்மாவை நீங்கள் என்ன செய்யுங்க, தப்புவித்துக் கொள்வீர்கள். இல்லாவிட்டால் எல்லாமே கிறிஸ்தவங்க தான். இல்லை, கிறிஸ்தவங்க வேற, ஆவிக்குரியவங்க வேற, மறந்துடாதீங்க. எல்லாமே கிறிஸ்தவங்க தான், எல்லாமே ஆவிக்குரியவங்க தான் நினச்சி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செஞ்சிடாதீங்க, வீணாக்கி கொள்ளாதீர்கள். மாறுபாடான நெறி கெட்ட இந்த சந்ததி விட்டு விலகினால் உங்கள் ஆத்மாவை நீங்கள் காத்து கொள்வீர்கள். இல்லாவிட்டால் உங்கள் ஆத்மா நஷ்டப்பட்டு போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாம் தரிசனத்தை பெற்றார். ஆபிரகாம் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டார். ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு போக சொன்னார். கர்த்தர் புறப்பட்டு போகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அவனோடு கூட லோத்து என்ன செஞ்சுக்கிட்டார், ஒட்டி கொண்டார். நல்லா கவனிங்க. அப்படி போய்கொண்டே இருக்கிறார்கள். 12ஆம் அதிகாரத்தில் புறப்பட்டு 13ஆம் அதிகாரத்தில் அவங்க 2 பேருக்குமே பயங்கரமான பிரச்சனை.
வேலைக்காரர்கள் அவங்க மத்தியில். உடனே ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்கிறாரு, எப்பா நம்ம 2 பேரும் சகோதரர்கள், நமக்குள்ள வாக்குவாதம் சண்டையெல்லாம் வேண்டாம், நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நான் மேற்க போனால் நீ வடக்க போகிறேன்னு சொல்லி எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போது இந்த லோத் என்ன செய்கிறான், சோபாருக்கு போகிற வழி ஏதேன் தோட்டத்தை போலும் எகிப்து தேசத்தை போலும் செழிப்பாக இருந்துச்சு. அதனால் என்ன செஞ்சார், உடனே சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த யார் போகிறா, லோத்து போகிறார். ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய வழி நடத்துதல்படி அங்கே வெயிட் பண்றார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து, நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். போதும், அடுத்த வசனத்தை வாசிச்சிருவோம். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து நான் எப்பொழுதும் உனக்கு கொடுப்பேன். நல்ல கவனிங்க. அப்ப ஆபிரகாம் அந்த லோத்து 2 பேர் பிரிஞ்ச பின்புதான் கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். நல்லா கவனிங்க. 12ஆம் அதிகாரத்தில் பேசினவர் 13ஆம் அதிகாரம் இந்த இடத்துல இவங்க 2 பேர் எவ்வளவு நாளாச்சு எனக்கு தெரியாது, 2 பேரும் பிரிஞ்ச பின்புதான் ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அதன் பிறகு நடக்கிற சம்பவத்தை இன்னொரு நாள் பார்ப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், இந்த காரியம் உனக்கு வேண்டாம்னா எத்தனை பேர் பிரிவதற்கு ஆயத்தம்? நான் அதன்படி வாழ்வதனால நான் தைரியமாக சொல்லுவேன், கர்த்தருக்கு எதெல்லாம் பிடிக்கல, எந்த உறவாக இருக்கட்டும், எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் இது உனக்கு வேண்டாம் என்றால் தைரியமாக சந்தோஷத்தோடு கூட பிரிந்து அவங்களை விட்டு வருவதற்கு எந்த சூழ்நிலையிலும் ஆயத்தமாக இருக்கிறபடினால கர்த்தர் உங்களை மத்தியில் என்னை நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாரை பற்றியும் எப்பொழுதுமே கவலையே கிடையாது. ஏனென்றால் என் ஆண்டவர் எனக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால எவ்வளவோ சொந்தங்கள், எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தேன். அது தவறா ரைட்டா என்று தெரியாது. ஒருவேளை அவங்க கூட அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருந்தா கூட ஏராளமான ஜனங்களை அவங்களை ரட்சிப்புகள் நான் நடத்தி இருக்கலாம். ஆனால் ஒரு பயம், எப்படியும் என்ன அவங்களை டைவர்ட் பண்ணிடுவாங்களோங்கிற எண்ணத்தோடு கூட எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தேன். என்னையும் என் எதிர்காலத்தையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் பிரதர் இல்லை. மத்தேயுல வாசிக்கும் போது ஆண்டவர் அழகா சொல்லுகிறார், உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை வெட்டி போட்டு 2 கையுடையவனாய் நீ நரகத்து போவதை காட்டிலும் ஒற்றை கையுடையவனாய் நீ என்ன செய்யலாம், பரலோகத்துக்கு வருகலாம். 2 வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. 2 கண்ணுள்ளவனாய் நீ நரகத்துக்கு போவதை காட்டிலும் ஒற்றை கண்ணனாய் நீ பரலோகத்துக்கு வருவது நல்லது. இடரல் வருவது அவசியம்தான். ஆனால் யாருக்கு இடரல் வருகிறது, அவங்களுக்கு ஐயோ அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தினுடைய ஆழத்தில் போய் அவனை போற்று. எதுக்கு இதெல்லாம் ஆண்டவர் அழகாக எழுதி வைத்து நம்ம கையிலே கொடுத்துருக்கிறார். நம்மலாம் பழகிற இடங்களை பார்த்தா இவர் எனக்கு ரைட் ஹேண்டு மாதிரிங்க சொல்லியிருக்கிறோமா, இவங்க எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் மாதிரிங்க. படிக்கிற இடங்கள்லாம் பார்த்தா அவ்வளோ தின்னு ஃப்ரெண்டு, 2 பேரும் ஒரே தட்டில் சாப்பிடுவாங்க, இல்லை ஒரே மாதிரி வாழ்வாங்க. எவ்வளவு நாள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கும்? தவளையும் எலியும் பார்த்தா மறந்துடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அப்படி வாழ்ந்து கொண்டு நான் எல்லாத்தையும் நான் திருப்திப்படுத்துவேன், ஒரு நாளும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு நாளும் முடியாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்க, பாகால் தெய்வமானால் பாகால் கிட்ட போயிருங்க. 2 நினைவுகளால் எந்த மட்டும் குந்தி நடப்பீர்கள் என்று 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எலியா சொல்லுகிறாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே உமக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதை விட்டு நான் விலக ஆயத்தம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கும் நிறைய பேர் வீட்டில், நான் குறை சொல்லலை, குற்றப்படுத்தலை, அது என் வேலை இல்லை, எல்லா சீரியலை சிஸ்டமேட்டிக்காக பார்க்குற கிறிஸ்தவர்களை எனக்கு தெரியும். அவர்களை ஆவிக்குரியவர்கள் என்று நான் ஒரு நாளும் வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன், தெரியும். அதே போல் என்னென்னவோ அந்த பாசு இந்த பாசு. யோசிச்சு பாருங்களேன், உங்கள் வீட்டில் ஏசப்பா பாடல் கேட்ட தேவ பிரசன்னம் இருக்கும், ஒத்துக்கிறீங்களா? ஏசப்பாவுடைய சத்தம் பாடலோ ஆராதனையோ ஆடியோ பைபிள்லாம் இருக்குது, அதெல்லாம் காதில் வச்சு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட தேவ பிரசன்னம் இருக்கும். உங்க கண்களினால நீங்க எதை பார்க்குறீங்களோ அதை தானே உங்க இருதயத்தில் பதியும். இருதயத்தில் எது பதியுதோ அதை தானே நீங்க செய்வீங்க. அதைத்தான் யோபு சொல்லுகிறார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி, 31ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்க என்ன செய்யறீங்க, உங்க வீட்டில் என்ன பிரசன்னம் இருக்கு என்பதை இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்களேன். இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு வாங்க போன வேற ஒரு காரியம் இருக்கிற அந்த
ஜனங்கள் மத்தியில் அந்த இந்த கல்லாப்பெட்டின்னு சொல்லுவோம்ல, இந்த கேஷ், அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இந்த மாதிரி குட்டி பாக்ஸை வச்சு அவங்களுடைய இதை அது பாட்டுக்கும் உயிரெழுத்தில் ஒரு எழுத்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்குது. எனக்கு அப்படியே திரும்பி திரும்பி பார்த்தா மைல்டாக வச்சு அந்த பிரசன்னம் அங்கே அப்படியே இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொல்கிறது? என்னை யோசனை பண்ணி பார்த்தேன், எத்தனை பேர் கர்த்தருடைய பிள்ளைங்க வீட்டில் தேவனுடைய பாடலும் தேவனுடைய துதியும் தேவனுடைய ஆராதனையும் உங்கள் வாயில் ஸ்தோத்திரம் வருகிறது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கனம் பண்ணுவதில் நீங்கள் என்ன செய்யுங்க? முந்தைக் கொள்ளுங்கள். ரோமர் 12 எழுதுகிறோம். இன்னைக்கு அதெல்லாம் போயிருச்சா? ஹாய், அதுதான் இன்னைக்கு சோத்திரம்னு கையெடுத்து கும்பிட்டு நிறைய மக்களை பார்த்து நாளாச்சு. நிறைய மக்கள் வேதத்தை கொண்டு வருவதெல்லாம் காலம் போயிருச்சு. அதனால தான் ஆமோஸ் எழுதுகிறார், இந்த வேத வசனம் கிடைக்காத பஞ்சத்தை நான் தேசத்தின் மேல் அனுப்புவேன். 8:11 நினைக்கிறேன். அப்போ எல்லாம் என்ன செய்கிறாங்க? செல்ஃபோனில் படிக்கிறாங்க, டேபில் படிக்கிறாங்க. அப்புறம் எப்படி பைபிளில் எந்த வசனம் எங்கே இருக்குன்னு மனப்பாடம் பண்ண முடியும்? அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, நெறி கெட்டு போன, ஒழுக்கம் கெட்டு போன, மாறுபாடுள்ள இந்த ஜீவி நான் என் ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டுமானால், என் ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டுமானால், சாலமோன் ஞானியை பாருங்க, கர்த்தர் 2 விசை தரிசனமாகி சொல்லுங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம், அடிக்கடி சொல்றத ஒரு விசை வாசித்து காட்டி விடுகிறேன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம், glory to God, 9வது வசனம் வாசிப்போம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும், அடுத்த வசனம், அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால், கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை அவன் திருப்பி கர்த்தரை கை கொள்ளாதது போனதுனால் கர்த்தர் அவன் மேலே என்ன செஞ்சாராம்? கோபமானால. 3வது வசனத்தினுடைய கடைசியில வாசிக்கும் போது, அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை என்ன செஞ்சாங்க? 2 தடவை. நல்லா கவனிங்க. உலக பிரசித்தி பெற்ற ஞானி, அவனை போல ஞானி, கல்வி, செல்வம் யாருமே முன்னாடி இல்லை பின்னாடியும் இல்லை என்று அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் தன் கரங்களினாலே ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டினவன், ஆலயத்துக்கு எதிரே காமோசுக்கும் மோலோக்குக்கும் என்ன செஞ்சான்? பலிபீடத்தை கட்டினான். தன்னுடைய ஆத்மாவை இழந்து போனான். நல்லா கவனிச்சிங்கன்னா, அநேகருடைய வாழ்க்கை விழுவதற்கு காரணம் நீங்கள் தேடுகிற ஃப்ரெண்ட்ஷிப் தான். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ டெல் ஹூ யூ ஆர்னுவாங்க. உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன். ஜெபிக்கிறவங்களோட கூட சேர்ந்தீங்கன்னா தானாக ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. பைபிள் வாசிக்கிறவங்களோட கூட சேர்ந்தால் நான் தானாக பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்றைக்கு நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுகிறீர்கள்? அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. மாறுபாடுள்ள, நெறிக்கெட்ட, ஒழுக்கங்கெட்ட இந்த சந்ததி விட்டு விலகினால் நீங்கள் உங்களை ரட்சித்துக் கொள்வீர்கள், உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வீர்கள். அவங்க கூட சேரக்கூடாது அப்படின்ற தலைப்பில் சொல்லிட்டேன். நம்பர் 2, 2 தீமோத்தேயு, glory to God, 2 தீமோத்தேயு ஒரு 3 காரியத்தையாவது சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். 3ஆம் அதிகாரம் 1லேருந்து வேகமாக வாசிங்க, தெரிஞ்ச வசனம் தான். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி நல்லா கவனிங்க. திரும்ப சொல்வதற்கு நேரம் இல்லை. சகோதரி வாசிக்கும் போது நான் திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது நீங்கள் அந்த வசனத்தை வாசிச்சிட்டிங்கன்னா உங்கள் மனசில் நல்லா பதியும். அப்படியே புறாக் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? ரைட், வாசிங்க. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு, நெறி கெட்டு போன, ஒழுக்கம் கெட்டு போன இந்த சந்ததியில் இருக்கிற இந்த ஜனங்களை விட்டு நீ விலக வேண்டும். அது டோட்டலாக நிறைய காரியம் உண்டு. 2வது, ஒரு பெரிய பட்டியலை தீமோத்தேயுக்கு போடுகிறார். வாலிபனாகிய தீமோத்தேயுக்கு போடுகிறார். இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் கையை வச்சு இந்த பட்டியலில் நான் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இணங்காதவர்களாயும், ஒத்து போகவே மாட்டாங்க.
எங்கேயுமே ஒத்து போக மாட்டான். வீட்டில் இருக்கட்டும், சபையில் இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஒருவரோடு கூட ஒத்து இணங்காதவர்களாயும் அவங்க கூட என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்து போக மாட்டார்கள். நன்றி அறியாதவர்களாயும். கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செஞ்சுருக்காரு. என்னைக்காவது உட்காந்து ஆண்டவரே நீங்கள் செஞ்ச நன்மைகளுக்கெல்லாம் நன்றி. யோசிச்சு பாருங்கள், வயல்வெளியில் பாவம் 7 ஜனங்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நேற்று நியூஸில் பார்த்தேன், மின்னல் அடிச்சுது, அப்படியே 5 பேரும் கறி என்ன இறந்துட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இப்போ ஊருக்கு போகிறாங்க, எத்தனையோ பேர் என்ன செய்யலை, திரும்பி வரல. ஏதோ ஒரு ஊரில் ஒரு சினிமாக்காரனை போய் பார்க்க போனாங்க, அத்தனை பேர் மரிச்சு போனதை நியூஸில் பார்க்குறோம். உங்களை ஜீவனையும் என் ஜீவனையும் கர்த்தர் காப்பாற்றினாரு. ரொம்ப பெரிய பரிசுத்தவான்கள் என்று நம்பியா? இல்லை, ஏதாவது ஆண்டவருக்கு செய்வோம் என்பதை நம்பி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இவங்களை கொண்டு ஏதாவது நான் செய்ய முடியுமானால் செய்வதற்காக என் ஜெபம் அதுதான். நீர் உயிரோடு இருக்கிறீர், நம்பர் 1, மாற்று கருத்து இல்லை. நீர் எழுதி கொடுத்த வசனம் உயிரோடு இருக்கிறது. தேர் இஸ் நோ டவுட் அட் ஆல். உங்களுக்காக ஏதோ செய்வேன் என்று என்னை உயிரோடு வச்சிருக்கிறீங்க. இதை 3 தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது. வாட் அபவுட் யூ? உங்களை பற்றி நீங்கள் நினச்சி பாருங்கள். கர்த்தருக்காக ஏதாவது செஞ்சுருக்கிறோமா? ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுருக்கிறோமா? வருகிற காரியத்தில் அந்த ஜெப குறிப்பை பார்த்து அவங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறோமா? கண்ணீர் விட்டுருக்கிறோமா? மனம் பதறி, ஐயோ அவங்களுக்கு அப்படிப்பட்ட காரியம், என்னை சுகமாய் காத்து கொண்டீரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு 70-75 வயசுக்கு நடந்த சம்பவம். பட் எனக்கு இடமெல்லாம் மறந்துருச்சு, ஞாபகம் வருது ஆவியில். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார், நல்ல ஹெல்த்தியான பர்சன், எதுவுமே இல்லை. ஒரு 75 வயசு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, இந்த டாக்டர்லாம் டெஸ்ட் பண்ணுறாரு. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் ஆஸ்பத்திரிக்கு போனால், இன்றைக்கி இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வேறு மாதிரி இல்லை. இந்த இன்ஜின், அந்த 2 வீலர்லாம் பிரித்து பீஸாக போடுற மாதிரி எல்லாம் போட்டு எல்லாம் நாமம் போட்டு அனுப்பிடுவோம். அந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் அது வேறு ஒரு ஆஸ்பத்திரி. எல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. எல்லாம் முடிச்சுட்டு நல்லா எல்லாமே டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த பில் கொண்டாந்து காட்டுறாங்க, 2 lakhs சம்திங். உடனே அப்படியே தேம்பி அவர் அழுகிற. நல்லா கவனிங்க, முக்கியமான சப்ஜெக்ட். தேம்பி அழுகிறாராம். உடனே அந்த டாக்டர் சொன்னாராம், சார் நீங்கள் நார்மல் நினச்சி தான் நாங்கள் உங்களை அட்மிஷன் போட்டோம். உண்மையாகவே கிட்னியில் பார்த்தா ஸ்டோன் இருந்துச்சு, உங்களுக்கு சுகர் பார்த்தா பார்டரில் இருந்துச்சு, கொலஸ்ட்ரால் இருந்துச்சு, லங்ஸில் பார்த்தா சளி இருந்துச்சு. இப்படி நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வேறு வழி இல்லை, அப்படி தான் உங்களை காப்பாற்ற முடியும். எவ்வளோ குறைக்க முடியுமோ அந்த பில்லு நான் என்ன செஞ்சேன், குறைச்சி தான் சார் போட்டிருக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு அந்த பில்லை அப்படி கையில் வச்சுட்டு அவர் சொன்னாராம், நான் இந்த பில்லை பார்த்தோ இல்லை இந்த பில்லில் போட்டிருக்கிற பணத்தை பார்த்தோ நான் என்ன செய்யலை, கண்ணீர் விடலையா? இந்த மாதிரி 100 மடங்கு கொடுக்க என் ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறாரு. ஆனால் 75 வயசு வரலும் ஹாஸ்பிட்டலுக்கே நான் போனது கிடையாது, ட்ரீட்மெண்ட்டே நான் எடுத்தது கிடையாது. ஒரு முறை வரும்போதே நீ எனக்கு இவ்வளவு பில் போட்டிருந்தீன்னா 75 வருஷம் என் உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸ் ஆஃப் பாடியை காப்பாற்றினவருக்கு நான் நன்றியே சொல்லலையேன்னு சொன்னாராம். புரியுதா உங்களுக்கு? நன்றியே சொல்லலையே. எத்தனை பேர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஜோம் பண்ணுறீங்க? இல்லை, எங்கள் மனைவி டெய்லி சொல்லுவாங்க, கண்ணு, காது, மூக்குன்னு. நானும் பல்லுலேருந்து நகத்துலேருந்து எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் பாடியில் இன்டர்னல் பார்ட்ஸு, எக்ஸ்டர்னல் பார்ட்ஸை பார்த்து சொல்லி நான் என்ன செய்வேன், நன்றி சொல்லுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. இங்கேருந்து போகும்போது சப்ஜெக்ட் எங்கேயோ போகுதுன்னு நினைக்காதீங்க, எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். இன்றைக்கி பேர் தீர்மானம் எடுங்க. இதுக்கு முன்னாடி இல்லை, ஆனால் இது மட்டும் சொல்லிடுவோம், என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த ஆல் ஹிஸ் பெனிஃபிட்ஸ்ன்னு பாடப்பட்டிருக்கு இங்கிலீஷில். அவர் செய்த சகல உபகாரங்கள்னா உச்சம் தலைந்த உள்ளங்காலும் ஒரு பழுது இல்லாமல் காப்பாற்றினாரே. எதை வேணால் சாப்பிட்லாமே, என்ன வேணால் செய்யலாமே, நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஆவியில் ஏவப்பட்டவனா சொல்கிறேன், உங்களுக்கு என்ன இருக்குது இல்லைன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி போய் ஆண்டவர் அந்த மனுஷனோட பேசினார்னு உங்கள் உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுக்கும் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நன்றி சொல்லி பாருங்கள். இனிமேல் உங்களுக்கு வியாதியே வராது. வந்தால் என்ன பிரதர் செய்கிறதுன்னா அது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. வராதுன்னா வராது. என்னுடைய இது எப்படி தெரியுமா, நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போகலாம், எந்த மெடிசன் வாங்கலாம், அதெல்லாம் எனக்கு பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, சின்ன வயசுலேருந்து நீங்கள் எங்கே போனாலும் என்னை காப்பாற்றினவர் யெகோவா ரஃபா தான். அல்லேலூயா. அதனால் ஞானமாக இருந்த ஒவ்வொரு காலத்துக்கு நன்றி சொல்லி பாருங்கள். நான் இன்னொரு காரியத்தை கூட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது இல்லாத பொருட்கள், இல்லாத காரியங்களுக்கு நான் நன்றி சொல்லி ஆண்டவர் அதை தாங்க இதை தாங்க நம்ம கேட்குறோம்ல, அதை காட்டிலும் உங்களுக்கு கையில் இருக்கிறத வச்சு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். இல்லாதவர்களை கர்த்தர் கூட்டி தருவார். அல்லேலூயா. நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்படி ஒரு பெரிய பட்டியலை போட்டுட்டு கடைசி 5வது வசனத்தை சொல்கிறாரு, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து
அதன் பலனை என்ன செய்வாங்க? மறுதளிப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு என்ன செய்ய விலகு. தேவ பக்தியின் வேஷம் பார்த்தா எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனால் தேவ பக்தியின் வேஷம். ஒரு அம்மா நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு நடந்த சம்பவம் இது. பட் எனக்கு இடம் தெரில, போடுறாங்களாம். நம்மளை மாதிரி ஒரு சகோதரி, ஆனால் பட் கலர் சேரீ ஜுவல்ஸ் எல்லாம் போடாமல் அவங்க போய் பக்கத்தில் உட்காந்து, இந்த அம்மாவுக்கு என்னென்னா ஒருவேளை அந்த மாதிரி சிஸ்டர்ஸாக இருப்பாங்க. அந்த அம்மா ஏறி உட்காந்த உடனே முக்காடு போட்டுட்டு பஸ்ஸில் ஜோம் பண்ண ஆரம்பிச்சிச்சான். என்ன பண்ணுதுன்னு தெரியலையாம். நடந்த சம்பவம் கவனிங்க, ஆவியான ஞாபகப்படுத்தலாம் சொல்கிறேன். இந்த அம்மா நம்மள மாதிரி பெண்டிகாஸ்ட் அம்மாவும் பக்கத்தில் உட்காந்துருக்கா. இந்த அம்மா கண்ணை திறந்தா இந்த அம்மாட்ட பேசலாமே, எங்கே உணவு செய்கிறாங்களோ என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த அம்மா கண்ணை திறக்கலையாம். ஒருவேளை தருமபுரியிலேருந்து இங்கேன்னு வச்சுக்கணும். அப்படியே கண்ணை மூடிட்டு என்னவோ அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்குதாம். ஏதோ ஒரு விஷயத்தில் கண்ணை திறந்தோடனே வணக்கம்மா சோத்திரமான்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க என்னன்னு கேட்ட உடனே அந்தம்மா கிறிஸ்தவ அம்மாலாம் கிடையாது, அவங்க வேற ஒரு காரியத்தில் இருக்கிறவங்க. அவங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் அந்த அம்மா சொன்ன உண்மையான சம்பவம் என்ன தெரியுமா? நான் அந்த கிறிஸ்தவ குடும்பமெல்லாம் ஆக்சிடெண்ட்டில் சாகணும்னு ஜோம் பண்ணுறேன். தூக்கி போடுச்சோம். இந்த அம்மா பார்த்தா கிறிஸ்தவங்க மாதிரி இருக்குது அப்படின்னு. கிறிஸ்தவ குடும்பமாக டைவர்ஸ் ஆகணும், நான் ப்ரேயர் பண்ணிட்டு போகிறேன்னுச்சான். எப்போ சாமின்னு எந்திரிச்சு அடுத்த இடத்துல உட்காந்துக்குச்சான். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை என்ன செய்வாங்களாம்? மறுதளிக்கிறவங்களாக இருப்பாங்க. ஒரு சபையில் ஒரு சின்ன இதில் பார்த்தேன், கிளிப்பிங்கில் ஆராதனை நடந்துகிட்டு இருக்குது. அங்கே நிற்கிற இது மாதிரி இல்லை, அது எந்த சபை எனக்கு தெரியாது, பேர்லாம் தெரியாது. அக்னி அக்னி அக்னின்றாரு. உள்ள ரூம்லேருந்து ஒருத்தர் அப்படியே ஒரு தீ பந்தத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. அதை பார்த்துட்டு அட பாவிங்களா ஐயா, தேவ சபை, ரட்சிக்கப்பட்ட சபை எங்கே போகுதுன்னு நீங்கள் பார்க்கணும். உங்கள் கண்கள் இன்னைக்கு திறக்கப்படணும். யார் கூப்பிட்டாலும் போயிடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். அதை பார்த்த உடனே என் மனசெல்லாம் உடஞ்சி போச்சு. நல்லா கவுனிங்களேன், நல்லா கவுனிங்க அப்படின்னு ஒருத்தர். இந்த மாதிரி ஒரு ரூமு, அது எந்த சபை என்னன்னு தெரியல எனக்கு, அதெல்லாம் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம். அங்கேருந்து அப்படியே அக்னி எரியுது, அப்படியே அவர் கூட்டிகிட்டு வர்றாரு. அக்னி எங்கேருந்து வருது யோசிச்சு பாருங்களேன். சில இடங்கள் அந்த பாடல்கள் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது பழைய காலம், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் அடிக்கடி சொல்லுவேன், சினிமா பார்ப்பேன். அந்த சினிமாவில் கூட அந்த மாதிரி டான்ஸு அந்த மாதிரி பாட்டெலாம் இருக்காது. பரிசுத்தமான சபை எங்கே போயிட்டுருக்குன்னு இன்னைக்கு தெரியல. நான் தாழ்மையோடு கூட எச்சரிக்கையோடு சொல்கிறேன், உங்கள் ரட்சிப்பு வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:13 நினைக்கிறேன். க்ளோரி டு காட். பரிசுத்த ஆவியான ஞாபகப்படுத்துக எல்லா வசனத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டு போ. பிலிப்பியர் 2:12 வசனம். ஆதலால் எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்புக்கு நீங்க தான் உத்தரவாதி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. உங்கள் ரட்சிப்புக்கு யாரு? வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை சேர்த்தா ரொம்ப ஈஸியாக புரியும். 1 கொரிந்தியர் 7:16 7:16 1 கொரிந்தியர் 7:16 மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? யாரு பத்தி தெரியாது, எல்லாம் ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் நீங்கள் தான் பிரயாசப்பட வேண்டும். அந்த டாக்டரின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் பாக்கியவான்கள். நான் வாண்டடாக பார்க்க மாட்டேன், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பதற்காக சில காரியத்தை பார்க்கும்போது ரொம்ப நிறைய காரியம் இருக்குது. எல்லாத்தையும் சொன்னால் என்னோட டைம் வேஸ்ட்டாக போயிருமோன்னு நான் பயப்படுறேன். மாறுபாடுள்ள நெறிக்கட்ட ஒழுக்கம் கெட்ட இந்த காரியத்தை விட்டு என்ன செய்ய? உன் ரட்சிப்பை நீ காத்துக்கொள். 2வது பெரிய பட்டியலை போடுறாரு. போங்க, டெஸ்ட் பண்ணுங்க. உண்மையான அன்புள்ளவங்களா, உண்மையான தாழ்மை உள்ளவங்களா, உண்மையான பொறுமை உள்ளவங்களா, உண்மையான இச்சை அடக்கம் உள்ளவர்களா, அந்த பட்டியல் இருக்கிறதுல உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்க யார் கூட போய் சேர போறீங்களோ அவங்களையும் டெஸ்ட் பண்ணிட்டு நல்லவங்களா இருந்தா ஒட்டிக்கங்க, இல்லாவிட்டால் வெட்டிக்கங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 வார்த்தை, ஒன்று ஒட்டிக்கங்க, இல்லாட்டி வெட்டிக்கங்க. உங்க ஆத்துமா ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கி எப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லி என்ன செய்யுங்க? டாக்டரின்ஸு மற்ற காரியத்தெல்லாம் விட்டுறேன், அதெல்லாம் அவங்கவுங்களுடைய பர்சனல். எத்தனையோ டினாமினேஷன் இருக்காது. ஆனால் வெளியரங்கமாய் மற்றவங்களை இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற மக்களெல்லாம் பார்க்கும்போது எங்கே போய் கற்றுக்கிட்டாங்களோ, அவங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்களோ, எங்கே போய் வளர்ந்தாங்களோ, ஒன்றுமே கிடையாது. பைபிள் எடுத்தால் எல்லாம் பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த பல வருடங்கள் பைபிள் காலேஜை நடத்த நான் இருந்த சபைகளில் கர்த்தர் பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைமாக உதவி செஞ்சார்.
இன்டர்வியூ நடத்த சொன்னார் அந்த தலைமை போதகர். நானும் இன்னொருத்தரும் சேர்ந்து இன்டர்வியூ நடத்தணும். நடந்த சம்பவம், இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணோம். இதெல்லாம் தேராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதாவது ஊழியத்துக்கு அவங்கள வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா இத்தனை வருஷம் ஊழியம் செய்யறதுனால தெரியும். பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிட்டேன், பாஸ்டர் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாஸ்டர் அப்படின்னு. ரொம்ப அவருக்கு தெரிஞ்ச ஊழியக்காரெலாம் அனுப்பியிருக்கிறாருப்பா, எதையாவது வச்சு செஞ்சு எதையாவது மேனேஜ் பண்ணு. அப்போ எதுக்கு இன்டர்வியூ, தேவையே கிடையாது இல்லை. சரி ஏதோ பாஸ்டர் சொல்லிட்டாங்கன்னா கீழ்ப்படிஞ்ச பழக்கம், எதிர்த்து பேசுனதில்லை, ஓகே அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். முதல் நாள் கிளாஸு நான் ஜென்ரலாக அப்படியே சொல்லிவிட்டு அடுத்த நாள் தான் சப்ஜெக்ட் ஆரம்பிப்பேன். அடுத்த நாள் காலையில் அங்கேருந்து வந்தான். அந்த பசங்களும் பாஸ்டர்னு கூப்பிடுவாங்க. எனக்கு பாஸ்டர்னு கூப்பிட்றத காட்டிலும் அண்ணன், அங்கிள், தம்பி இப்படி வேணால் கூப்பிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா. பாஸ்டர்னா என்ன தம்பி வேணும் அப்படின்னு. அவன் பேர் என்னவோ ஏபிசின்னு வச்சுக்கிங்களேன், ஏபிசின்னு போட்டு பாஸ்டர் நான் பாஸ்டர் அப்படின்னு என் பேரை போட்டுக்கிட்டுமான்னு கேட்குறான். அன்னைக்கு தான் முதல் நாள் கிளாஸ், ஃபஸ்ட்டு டே கிளாஸு. என்கிட்ட வந்து என் பேரை போட்டு பக்கத்தில் பாஸ்டர்ன்னு போட்டுக்கிட்டோமான்னா, நீ என்ன வேணா போட்டுக்கப்பா சாமி, எனக்கு என்ன. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு சகிப்பு எல்லாத்தையும் வந்து கூட இன்னைக்கு அந்த பட்டங்களையோ பேரையோ இதையோ விரும்பாத எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்குறோம். அன்னைக்கு தான் சிறங்க எதுக்கு வராங்க. ஆனால் கொரோனா பீரியட் அதோட டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. ஏன்னா போனாங்க தெரியாது, நானும் அங்கேருந்து வந்துட்டேன். ஆனால் நல்ல கவனிங்க, தேவ பக்தனுடைய வேஷத்தெல்லாம் தரித்து அதன் பலனை என்ன சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்க தெரியாது. நிதானித்து பாருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வாசிப்போம். 22 Glory to God 5:20. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள், எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்கானவைகள் எப்படி தெரியும் பிரதர்? முந்தின வசனம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு அழகா கண்ணாடியை போல எழுதி கையில கொடுத்துட்டார். பொல்லாங்காத எல்லாத்தையும் விட்டு விலகு. எனக்கு இது பொல்லாங்கன்னு தெரியலையே பிரதர், தெரியலையே சிஸ்டர்ன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி சொல்ல எல்லாத்தையும் சோதிச்சு பாரு. அவனுடைய ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி சோதிச்சு பாரு. அவனுடைய பேச்சு, அவன் எதுக்காக பழகுறான், எதுக்காக உங்க வீட்டுக்கு வரான், எதுக்காக உங்களை வீட்டுக்கு கூப்பிட்றான். ஒரு காலத்தில் எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, நான் பட்ட பாடுகளினால, நான் பட்ட உபத்திரவத்தினால, நான் பட்ட நிந்தையினால கற்றுக் கொடுக்கும் போது தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. நான் அடிக்கடி சொல்கிறத நான் திரும்ப சொல்கிறேன். இப்போ நீங்களாம் காலேஜில் படிக்கிறீங்க, ஃபுல்லாக பாடம் நடத்துவாங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன செய்வாங்க? பரீட்சை வைப்பாங்க. ஆண்டவர் என்ன செய்வாராம்? பரீட்சை வைப்பார், அப்புறம் பாடத்தை சொல்லி தருவார். அல்லேலூயா. அப்போது அப்படி கற்றுக்கொள்ளும் போது தான் கண்கள் திறக்கப்பட்டு, ஓ இவங்களாம் இதற்காக தான் நம்ம நேசிக்கிறார்கள். அதுக்கப்புறம் ரெகக்னைஸ் பண்ணும்போது நாட்கள் பிந்தி போயிடும். அதனால தான் பவுல் சொல்லும்போது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நல்லதாக இருந்தால் ஒட்டிக்கோ, இல்லாவிட்டால் என்ன செஞ்சுக்கோ, வெட்டிக்கோ. ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு கூட வருது இல்லை, அந்த இது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. அப்போ 2வது பாயிண்ட்டை முடிச்சுட்டேன், 3வது பாயிண்ட்டுக்கு போவோம். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். 3 காரியத்தை மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம். 1 தீமோத்தேயு 6:5. கெட்ட சிந்தையுள்ளவர்களும், எஸ், சத்தியம் இல்லாதவர்களும், எஸ், தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாகிய மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். நல்ல கவனிங்க, மாறுபாடான என்ன செய்யும்? தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. 3வது பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. மாறுபாடுள்ள நெறி கெட்ட ஒழுக்கங்கெட்ட மக்களை விட்டுட்டு நீங்கள் யாராக இருந்தாலும், மறுபடியும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி, அவங்க எனக்கு ரொம்ப திக்குங்க தின்னுங்கன்னு சொன்னீங்கன்னா உன் பிசாசு உங்களை தின்னுருவான். புரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். ஃப்ரெண்டு, ஸ்கூலு, காலேஜு, சொந்தம் பந்தம் எதை பற்றி கவலை இல்லை. அதனால தான் என்னை தனியாய் கொண்டுட்டு வந்து ஆபிரகாம் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். கர்த்தரை மட்டும் உறுதியாய் பற்றி கொண்டபடினால என்னை கர்த்தர் காப்பாற்றினார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2வது சொல்கிறாரு, நிறைய பட்டியலை போடுறாரு. அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், இவங்களுக்கு எல்லாரோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்களா? இந்த பெரிய பட்டியல் சொன்னார்ல 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயுல. அப்படிப்பட்டவங்களாக இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லாவிட்டால் அவங்கள என்ன செஞ்சிருங்க? ஒதுக்கிடுங்க. நானும் சிலர் வீட்டுக்குள்ளாரே அலோவ் பண்ண மாட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஆவியானவர் ஏன் இதெல்லாம் காட்டி தர்றாருன்னு எனக்கு தெரியல. ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. நான் 1 மணிக்கு டியூட்டி முடிச்சுட்டு அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் குவார்ட்டர்ஸ்க்கு போகிறேன். இந்த பக்கம் சிட் அவுட்டு இப்படி சுற்றி வந்தால் தான் எங்கள் வீட்டு வாசப்படி. சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு அந்த சிட் அவுட்டு எல்லாம் மூடிட்டு உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன், பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ தான் ஈவினிங் ஊழியத்துக்கு போக முடியும். அப்படி பண்ணும்போது அங்கேருந்து யாரோ ஒரு அம்மா எங்கள் குவார்ட்டர்ஸில் ஒருத்தர் நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட இன்னொருத்தர் கேட்குறாங்க, இங்கே யாரும் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களா? அந்த சத்தம் கேட்டுச்சு, கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களா? இந்த 1ஆம் நம்பரில் ஒரு சார் இருக்கிறாருன்னு. இவன் இப்படி சுற்றிட்டு வந்து கதவை தட்டுறான். நல்லா கவனிங்க, கதவை தட்டின உடனே பிரைஸ் லார்ட் அப்படின்னா, பிரைஸ் லார்ட் என்னங்கன்றான். அவன் கிட்ட இந்த ஃபேன் கிட்ட நிற்கிறான். இங்கே அடிக்குது சாராய நெடி, வாயில் என்ன
வாயில் உள்ளே போனது சாராயம், வாயிலேருந்து வெளியே வந்தது பிரைஸ் சலாடாம். என்ன வேணும்னு கேட்டான். என்னவா கேட்டான் அதெல்லாம் தெரியாது. முதல்ல இந்த கேம்பஸ் விட்டு வெளியே போ, இல்லாட்டி வாட்ச்மேன் சொல்லி வெளியே தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு. அவ்வளோதான். நீங்களும் கிறிஸ்தவங்க தான், ஆனால் உன்னை கூட்டின்னு வந்து உட்கார வச்சுட்டு நீ தண்ணி அடிப்ப, அந்த ஸ்மெல் எங்கிட்ட வந்தால் சாயந்தரம் என் மேலே ஸ்மெல் வரும். அல்லேலூயா, ஒத்துக்கிறீங்களா? அடுத்த நிமிஷம் கிளப்பி விட்டுட்டு அவங்ககிட்ட சொன்னேன், வரவங்க போகிறவங்கள கிறிஸ்தவன் நான் சொல்லாதீங்க, நல்லவங்களா இருந்தால் மட்டும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. இல்லை சார், உங்களை கேட்டாங்கன்னு நினச்சிட்டு வந்தேன் சார், பேர் தெரியாது, ஜாக்கிரதை, நடக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் இதுக்கு மேலெல்லாம் விளக்க முடியாது, எனக்கு பயமாக இருக்குது, ஒரு சேட்டன் ஸ்டேஜோ நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களை விட்டு விலகுனா நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். மூணாவது பாயிண்ட் சொல்கிறாரு, கெட்ட சிந்தை உள்ளவர்கள். எல்லாமே சபைக்கு எழுதுகிறது, தேவ பிள்ளைகளுக்கு எழுதுகிறது, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது. இந்த வசனம் புரிஞ்சுக்கங்க. கெட்ட சிந்தை உள்ளவர்களாக இருப்பார்கள், சத்தியம் இல்லாதவர்களாக இருப்பார்கள், தேவ பக்தி ஆதாய தொழில் என்று. ஊழியம் என்பது அழைப்பு, பிழைப்பு கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஊழியம் என்பது அழைப்பு, அது பிழைப்பு கிடையாது. ஆனால் அதற்காகவே வருவார்கள். அதனால தான் என்கிட்ட வருகிற அநேகருக்கு எதிர்பார்த்து வந்தாங்கன்னா தரவே மாட்டேன், காணிக்க அனுப்பவே மாட்டேன். என் மனைவி சொல்லுவாங்க, என்ன இப்போ வந்துட்டு போகிறாரு, அவர் என்ன பார்க்க வர்றாருன்னா மாதம் மாதம் என்ன பார்க்க வருவார், அவருக்கு கொடுக்கக்கூடாது, அவர் அழைச்சவர் கர்த்தர் பார்க்கட்டும். புரியுது அவங்களுக்கு நான் சொல்கிறது? கர்த்தரை பார்த்துவல. அதே போல் நானும் என்ன செய்ய மாட்டேன், யார்ட்டையும் வாங்க மாட்டேன். ஆனால் எனக்கு பின்னாலே ஒருவர் உட்கார்ந்துருக்கிறார், அவர் வரும்போதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார், அவர்கிட்ட என்னால் ரெஃப்யூஸ் பண்ண முடியல. அதெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமாக என்ன செய்வேன், என் தம்பி மற்ற காரியங்களுக்கு, ஊழியங்களுக்கு, சர்ச்சு கட்ட கொடுத்துருவேன். எனக்கு கர்த்தர் போதுமான அளவு கொடுத்துருக்கிறார், எனக்கு அதுவே அதிகமாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ குறைச்சலான்னு சொல்லாதீங்க, அடுத்த டிஏவுக்கு வெயிட் பண்ணுறேன். அல்லேலூயா. புரியுது அவங்களுக்கு? அப்போ கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நம்மளை வந்து எதிர்பார்த்து வரக்கூடாது. அது எதிர்பார்த்து வந்தாங்கன்னா அவங்க மாசம் மாசம் வருவாங்க, அதுக்காகவே வருவாங்க. அவங்களுக்கு அந்த குறை சொல்லல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? யாரையும் நான் பிளேம் பண்ணல, யாரையும் குற்றப்படுத்தல. அவன் என்ன பார்க்க ஆரம்பிச்சுட்டானா கர்த்தரை பார்க்கறத விட்டுருவான். நல்லா கவனிங்க. கேரி ஆற்றங்கரைக்கு போன்றாரு, பெரிய ஊழியக்காரன் தான். அந்த ஆற்று தண்ணீரை குடிப்பாயின்றாரு. காகத்துக்கு கட்டளையிடுவேன், அப்பம் இறைச்சி, காலையில் அப்பம், சாயந்தரம் அப்பம் இறைச்சி வந்துச்சு. இவன் காக்காவையே பார்த்துட்டு இருந்தான். ஒருவேளை கர்த்தரை பார்க்க மறந்துட்டான் போல இருக்குது. 6 வத்தி போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்கு நீங்கள் காக்காவை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு கேரி தாற்றங்கரை வற்றி போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கர்த்தரை மட்டும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் உங்கள் வீடு தேடி வந்து தட்டும். என்ன ஆசீர்வாதமோ ஏபிசின்னு வச்சுக்கோங்க. கர்த்தரை மட்டும் பாருங்க. எங்கே இருந்தாலும் இல்லை என்ன தெரியுமா, காகம் யாருக்கும் கொடுக்குமா பிடுங்குமா? எல்லாருக்கிட்ட இருந்து பிடுங்கும். ஆனால் அந்த காகத்தை கொடுக்க வச்சாரு, நமக்கு கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்க? உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரிலே உங்களுடைய ஆலோசனைகளை கர்த்தர் டிசம்பர் 31 நிறைவேற்றுவார். சங்கீதம் 20:3. நிறைவேற்றவில்லை என்றால் 26 நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் இல்லை, என் மனசில் உங்களை வாழ்த்தணும்னு ஆசைப்பட்டு சொல்கிறேன். அவங்களுக்கு என்ன செய்வார்களாம், மனுஷரால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்கள், வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா? ஒரு காரியத்தையும் எஸ்னா எஸ்ன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் கற்றுக்கொண்ட காரியம், யார் என்ன சொன்னாலும் நோ சொல்லவே மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. யார் சொன்னாலும் கேட்பேன், ஆனால் கர்த்தர் சொன்னால் செய்வேன். நான் சொல்கிறது புரியுதா? யார் சொன்னாலும் கேட்பேன், ஆனால் கர்த்தர் சொன்னால் தான் செய்வேன். ஒன்று நீங்கள் வந்து இதை சொல்லுங்கள் பிரதர், இதை செய்யுங்க பிரதர்னா ரொம்ப அழகாக பிரசங்கம் பண்ணீங்க, நான் சொன்னதை செய்யலையே. நீங்கள் சொன்னதை செய்ய சொல்லி கர்த்தர் சொன்னால் கண்டிப்பாக செய்வேன். ஊழியக்காரனா நம்ம அப்படி நினச்சிக்கிறோம், நம்ம சொன்னதெல்லாம் செய்வார், கூப்பிட்டாலாம் வீட்டுக்கு வருவார். இல்லை, நீங்கள் போன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார்னா நீங்கள் எப்போ வேணால் உங்கள் வீட்டுக்கு கதை வந்து தட்டுவோம். உங்களுக்கு எப்போ தேவையோ. ஊழியத்தில் நிறைய அனுபவத்தில் தாழ்மையோடு சொல்கிறேன். நானே என் மனைவி கிளம்புவோம் இங்கே போகலாமேன்ட்டு. அவங்க சொல்லுவாங்க, இல்லைப்பா அவங்க வீட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு. அங்கே போனோன்னு அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வரணும்னு காலேருந்து நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களுக்காக தான் நாங்கள் வாழ்கிறோமே தவிர ஏதோ பிழைப்புக்காக வரல. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. மாறுபாடான இந்த சந்ததி விட்டு விலகினால் உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்வீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ரெண்டாவது, பெரிய பட்டியலை போட்டு தேவ பக்தியான வேஷத்தை தரித்து உட்கார்ந்து ரெகக்னைஸ் பண்ணுங்க, உரசி பாருங்க, அது தங்கமா தகரமா. தங்கம் இன்னைக்கு 1 லட்சத்துக்கு போயிருச்சு. எல்லாருக்கும் வயிற்றுல புளியை கரைக்குது. ஐயோ என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ணாதீங்க, கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுங்கிற தேசத்தையே நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஓகே, ரைட்டு. மூணாவது, மாறுபாடான தர்க்கங்கள் பண்ணுவாங்க, அவங்கள விட்டு விலகணும். சரி, எப்படிலாம் தர்க்கம் பண்ணுவாங்க? 3வது வசனத்தையும் 4வது வசனத்தை படிச்சுட்டு உங்களை விட்டுறேன். வாசிப்போம். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும். நிறுத்துங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவிடத்துல என்ன இருக்கு? ஆரோக்கியமான. சத்தமா சொல்லுங்க.
ஆரோக்கியமான வசனங்கள் இருக்கு. ரைட். நம்பர் 2, தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும். அடுத்தது என்ன இருக்கு? தேவ பக்தி இருக்கிறது. வாசிங்கப்பா. ஒப்புக்கொள்ளாமல், அவங்க ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவன். அவங்க வேற்றுமையான ஒரு உபதேசத்தை என்ன செய்வாங்க? போதிப்பார்கள். அவன் இருமாப்புள்ளவன். அவர்கள் இருமாப்புள்ளவர்கள், ஒன்றும் அறியாதவனும், ஒன்றும் தெரியாதவர்கள், தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி, இதெல்லாம் உண்டாகின பிறகு அவங்க கெட்ட சிந்தை உள்ளவர்கள், சத்தியம் இல்லாதவர்கள், தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள், மனுஷரால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களை அவங்க கிட்ட பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்களும் நானும் விலகினால், விசுவாசியாக இருக்கட்டும், ஊழியம் செய்யறவங்களா இருக்கட்டும், யார் கூட ஐக்கியம் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி என்ன செய்யுங்க? இன்றைக்கி போய் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். வருஷத்தை நம்ம முடிக்க போகிறோம். இன்றையிலிருந்தே கர்த்தர் இந்த ட்ராக்கில் நடத்துவார் என்று நான் ஆவியிலே ஏவப்பட்டவனால் இந்த 3 காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் விட்டு விலகிறேன் பிரதர் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் எடுத்துகிட்டு போங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களால நமக்கு எவ்வளோ லாபமே வரட்டுமே. நான் சில பிஸ்னஸ்க்கெல்லாம் ஜெபம் பண்ண கூப்பிடுவாங்க. நான் போகும்போது அப்படியே எல்லாருக்குமே ஜெபம் பண்ணி பழக்கம் இல்லை. எல்லாம் விசாரிச்சுட்டு தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ அவங்க பார்ட்னர் யாருன்னா, இவங்க இங்கே ஜெபம் பண்ண கூப்பிடுவாங்க. பக்கத்து ரூமில் பார்த்தா உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு என்ன செய்வாங்க? அவங்க பூஜை பண்ணுவாங்க. கேட்டால் அவர் எங்கள் பார்ட்னர்னுவாங்க. சொன்னால் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நான் எப்படி ஜெபம் பண்ணணுமோ அப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவேன். ஒரு டாக்டர் அம்மா என் கூட வேலை செஞ்சாங்க. அந்த டாக்டர் அம்மா நான் கிளினிக் ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும்னு கூப்பிட்டாங்க. டாக்டர் அம்மா கிளினிக்கில் போய் நான் என்ன ஜெபம் பண்ணுறது? இந்த ஊரில் இருக்கிறவங்க நிறைய வியாதி இந்த டாக்டர் அம்மா நல்லா இருக்கட்டும்னா யோசனை பண்ணி பாருங்கள். அந்த அம்மா நல்ல பிரில்லியன்ட். டாக்டர்னால பிரில்லியன்ட் தானே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் தான் அவங்க, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பிரில்லியன்ட். அல்லேலூயா. நானே நினச்சிக்கிட்டு அங்கே என்ன ஜெபம் பண்ணணும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக குட்டி பிரசங்கத்தையும் பண்ணி அவங்க ஜெபம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்காரவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா அடிக்கடி எங்கள் கூட வேலை செஞ்சாங்க. எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசனம் சும்மா இருக்கும் போல என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு கேட்பாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், இந்த ஹாஸ்பிட்டல் வரவங்களாம் கர்த்தர் சமாதானத்தோடு கூட அனுப்புவார். அல்லேலூயா. இங்கே வரவங்க திரும்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரவே மாட்டாங்க. அல்லேலூயா. புரியுது அவங்களுக்கு? அப்போ அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு. பணம் பெருசு இல்லை, நல்லா கவனிங்க. பணம் பெருசு இல்லை, ஆனால் அந்த உபதேசங்களும் அந்த காரியங்களும் அவங்க மனசை என்ன செய்ய மாற்றிட்டு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது சொல்லிட்டு போனாங்க. ஐ டோன்ட் நோ எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விட்டு விலகு அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் கூட பேசுவார். இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தர் என் கூட பேசலை, நிறைய நாள் ஆச்சு, எனக்கும் அவருக்கு ஐக்கியம். தெளிவாக கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் சொன்னதை விட்டு நீ விலகலை. நல்லா கவனிங்க. ஒரே முறை தான் சொல்லுவார், சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டார். ஊழியக்காரர்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த மாதம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம் எப்படின்னா கர்ப்ப வேதனை பட்டு நான் உங்களுக்கு சொல்லுவான். கர்த்தர் அப்படிலாம் சொல்ல மாட்டார். மோசேயை பார்த்து அடிக்கணும், பேசணும், அதுக்கு மேலே பேசுனா ஆண்டவர் சொல்ற, இதை குறித்து இனிமேல் நீ என்கிட்ட என்ன செய்யாத, பேசாத, பார்ப்ப ஆனால் போக மாட்டேன். எவ்வளோ பெரிய ஆண்டவர் தெரியுமா? அப்போது ஆண்டோடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிற. யாக்கோபு 1:22. Glory to God. யாக்கோபு 1:22 வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நீங்கள் கேட்டுட்டு செய்யலைன்னா இன்னும் சான்ஸரே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க கேட்டுட்டீங்க, அதன்படி நீங்க செய்யலைன்னா நீங்கள் உங்களை மனப்பாடம் பண்ணுங்க. நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, ஏமாற்றப்பட்டு போகாதபடிக்கு திருவசனத்தை படி செய்யுங்கள். திருவசனத்தை படி நீங்க செய்யலைன்னா வஞ்சிக்கப்பட்டுருவீங்க. திருவசனத்தின்படி நீங்கள் செய்யலைன்னா ஏமாற்றப்பட்டு போயிடுவீங்க. திருவசனத்தின்படி செய்யலைன்னா நீங்கள் என்ன தாறுமாறாக போயிடுவீங்க. இதுதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம். எவ்வளோ அழகான சின்ன வசனம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்னவோ நான் கிரேக்க எபிரேய வார்த்தையில் சொல்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம் விட்டு விலகணும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் விட்டுருவேன், இல்லாட்டி திரும்ப பண்ணுவேன். மாறுபாடான, நெறிக்கெட்டு போன, தவறி போன, ஒழுக்க, எல்லாம் ஒரே வார்த்தை. ரைட். நம்பர் 2, தேவ பக்தியின் வேஷத்தை தரிச்சுக்குவாங்க, ஆனால் அதன்படி வாழ மாட்டாங்க. அவங்கள விட்டு ரைட். 3வது மாறுபாடான தர்க்கங்கள்லாம் பொறுத்த வாக்குவாதங்கள். இதை சொன்னால் அது, அதை சொன்னால் இது. எப்படி தெரியுமா கேள்வி கேட்பாங்க? ஆதாமும் ஏவாளும் என்ன லாங்குவேஜ் பேசினார்கள்? பைபிள் காலேஜில் கேட்பாங்க. அவங்க கல்யாணமானவங்க, புதுசு கல்யாணமாக ஏதோ பேசுகிறாங்க, உனக்கு என்னடா? புரியுது அவங்களுக்கு? ஒருத்தன் கேட்குறான், செங்கடலை நெடுக கடந்தார்களா குறுக கடந்தார்களா?
இப்படிலாம் கேள்வி கேட்டு அவங்களுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி அவங்களெல்லாம் நடத்தி அவங்களெல்லாம் ஊழியக்காரராக்கி கர்த்தர் நல்லவர், கிருபை கொடுத்துருக்கிறார். கண்களை மூடுவோமா? ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு முதலாவது காரியம், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ வாயை திறந்து இருதயத்தில் கரத்தை வச்சு சொல்லிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கக்கூடாது. இந்த இடத்துல இருந்து அந்த ரட்சிப்பு துவங்கட்டும். இந்த இடத்துல இருந்து அந்த வைராக்கியம் தொடங்கட்டும். இது வேண்டான்னு சொல்லிட்டீங்க, விட்டுறேன் ஆண்டவரை. டிவியில் எதையுமே உமக்கு பிரியமில்லாமல் நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரை. தேவையில்லாமல் பேச மாட்டேன் ஆண்டவரை. தேவையில்லாமல் வாட்ஸ்அப்போ அது என்னென்னவோ இருக்குது நிறைய, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரை. இன்றைக்கி அவன் தீர்மானம் எடுக்கிறேன், இந்த வருஷம் முடிவுக்குள்ளே எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் சபைக்கும் என் தேசத்துக்கும் என்னால் ஆசீர்வாதம் வந்தே ஆக வேண்டாம் ஆண்டவரை. இந்த வைராக்கியத்தோடு கிடப்போங்க. மாறுபாடான சந்ததி விட்டு விலகிற ஆண்டவரை, ஒழுக்கக்கேடான காரியங்களை விட்டு விலகிற ஆண்டவரை, தாறுமாறான காரியங்களை விட்டு விலகிற ஆண்டவரை, வேஷம் போடுற மக்கள், நடிக்கிற மக்கள் கண்டுபிடிச்சிருவோம் ஆண்டவரை. நீங்கள் சொன்னீங்கன்னா இவங்களை விட்டு விலகுன்னு சொன்னீங்கன்னா விலக ஆயத்தம் ஆண்டவரை. எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் எனக்கு ஒன்றே ஒன்று, உங்களை பீஸ்ஃபுல்லாக நான் வச்சுக்கணும், உங்களை சமாதானமாக வச்சுக்கணும். உங்களோடு கூட பழகி சமாதானமாக இருந்தால் நன்மை வரும் என்று யோபு சொன்னது போல் தரை மட்டும் எங்களை தாழ்த்துகிறோம். நீங்கள் மட்டும் இடைப்பட்டு, நீங்கள் மட்டும் மகிமைப்பட்டு ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்கு நானும் என் குடும்பமும் என் சபையும் என் தேசமும் ஆயத்தமாய் காத்திருக்கிறோம். வரும்போது எக்கால சத்தம் கேட்கும்போது உம்மோடு கூட நான் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யுங்க. தாழ்மையோடு உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேவ கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வேறுபாடு ஜீவியம் எவ்வளவு முக்கியம் என்பது இந்த நாளில் நாம் கேள்விப்பட்டோம். அதுதான் முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். வேறுபாடு இல்லாவிட்டால் பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ளவே முடியாது. ரட்சிப்பு இருக்கலாம், மூலிகை ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தையும் பெற்றிருக்கலாம். ஆனால் விட்டு விலக வேண்டிய காரியங்களை விலகாமல் இருப்போம் என்றால் பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள முடியாது. ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளவும் முடியாது. நாம் கேள்விப்பட்ட 3 முக்கியமான காரியங்கள் அப்போஸ்தல காலங்களிலேயே, ஆதி அப்போஸ்தல காலங்களிலேயே மாறுபாடுள்ள சந்ததி என்ற ஒரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். அந்த சந்ததி இன்றைக்கும் இருக்கிறது. அவைகளை விட்டு விலகும்போது தான் சபையிலே நாம் நிலைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, தீமோத்தேயுவிலே நாம் ஒரு பெரிய பட்டியலை பார்த்தோம். தேவ பக்தியின் வேஷத்தை மறுதலித்து தேவ பக்தியின் பலனை மறுதலிக்கக்கூடிய காரியங்கள், அவங்களை விட்டு நாம் விலகணும். உபதேசத்தின் மாறுபாடான கெட்ட சிந்தை உள்ள வீணான தர்க்கங்களை உண்டாக்குகிற அவள் எல்லாவற்றையும் நாம் விட்டு விலக வேண்டும். நாம் தீர்மானம் செய்வோம். ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடும் மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடும் மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். பட்சமாக எங்களோடு நம்முடைய வார்த்தையிலே கொண்டு பேசி எச்சரித்து விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலக வேண்டிய காரியங்களை நாங்கள் அறிந்து அது கேட்டபடி ஜீவிக்க இந்த நாட்களில் தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் விசேஷித்த கிருபைகளை தருவீராக என்று நான் ஜெபிக்கிறோம். மெய்யாகவே நீர் எங்களை நேசிக்கிறீர். இந்த வருடத்தின் இறுதி நாட்களுக்குள்ளாக இன்னும் நாங்கள் என்னென்ன காரியத்தை விட்டு நாங்கள் விலக வேண்டுமோ விலகி நாங்கள் இன்னும் எதை காரியத்தை செய்ய வேண்டுமோ, பிரியமான காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். தேவனுடைய வார்த்தையினால நீர் எங்களை சுத்திகரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நான் இப்பொழுது சொன்ன இந்த வார்த்தையினாலேயே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறபடி, வசனமே சத்தியம், சத்தியத்தினால் எங்களை பரிசுத்தப்படுத்தும்.
உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.